அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்மளுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்ல மனநிலையும் உடல்நிலையும் இருந்தால் இயல்பான தூக்கம் வரும். மனசில் ஒரு பாதிப்போ ஏக்கமோ துக்கமோ வந்துருச்சுன்னா தூக்கம் வராது. அப்போ தூக்கம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரம் முழுக்க சிந்தனையிலேயே செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ தூங்க முடியாதுக்கு பார்த்திங்கன்னா, உங்களோட சிந்தனை அதிகமாக போயிட்டுருக்கும். நாளைக்கு என்ன ஆகும், ஐயோ நேற்று இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி. அடுத்தது உங்களோட மன அழுத்தம். வேலை பற்றி இருக்கலாம், குடும்பத்தை பற்றி இருக்கலாம், பொறுப்புகள் பற்றி இருக்கலாம், உங்களோட குழந்தைகள் பற்றி இருக்கலாம், மகனோ திருமணம் பற்றி இருக்கலாம், அந்த மகனோவோட திருமண வாழ்க்கை பற்றி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது இயல்பான முறையில் வராது. படுக்கையினாலே ஒரு வெறுப்பு உணர்வு வந்துடும். இதனால் என்ன பண்ணுவோன்னா, இதை மறக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்க்ரீன் பயன்பாட்டுக்கு அதிகமாக போவீங்க. உங்களோட பிரச்சனை தீர்க்கறக்கோ மறக்கறக்கோ அது என்றைக்குமே உதவி செய்யாது. அப்போ தூக்கம் இயல்பான முறையில் வர்றதுக்கு உங்களோட பிரச்சனைகள் சரியாச்சுன்னா தூக்கம் இயல்பாக வரும். அந்த தூக்கம் இயல்பாக உங்களுக்கு வரலினாலே பயம், பதற்றம், கவலை, படபடப்பு அதிகமாயிரும். இதனால் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான தலைவலி, ஜீரணமாகக்கூடிய பிரச்சனை, அப்புறம் மலம் கழிக்கிறதுல பிரச்சனை, அடிக்கடி யூரின் போகிறது, வெளியில் போகிறக்கு ஒரு பதட்ட நிலை வர்றது, கருக்குங்கிற மன உணர்வு வர்றது, மனசில் என்னமோ பாரமாக இருக்கிற மாதிரி உணர்வு, துக்கம், தொண்டை அடைக்கிறது போல் உணர்வு, இந்த மாதிரி பல சிம்டம்ஸு உங்கள் மனசில் ஏற்பட்டுக்கிட்டு உடல் சார்ந்த பாதிப்பையும் உண்டாக்குது. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அப்போ உங்களோட பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதை மறுசீரமைத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு முறை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இயல்பான தூக்கம் வரும். அதுக்கு தான் எங்களோட நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படும் சாதகம் பாதகம் இவற்றினை கண்டறிந்து மறுசீரமைத்து வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல உளவியல் வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டு வருகிறோம். அப்போ தூக்கம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஓய்வு தேவை. அப்போ மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் தூக்கம் தானாக வரும். உங்களுக்கு தொடர்ந்து தூக்கம் வராத பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அலட்சியம் செய்யாதீங்க. அதை நீங்கள் மருந்துகள் சாப்பிட்டா தூக்கம் வரும், மந்திரம் சொன்னால் தூக்கம் வரும், நம்மளை வேறு இடத்துக்கு போய் இடம் பெயர்ந்து இருந்தால் தூக்கம் வரும், கூட்டத்தோடு இருந்தால் தூக்கம் வரும், எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தால் தூக்கம் வரும்னா இது அப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறு சந்தோஷம். ஆனால் இயல்பான முறையில் நீங்கள் படுக்கைக்கு வந்தீங்கன்னா அத்தனை பேர் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. இதை கண்டறிந்து மறுசீரமைக்க தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்யுது. தூக்கம் வரலை அப்படிங்கிறது மிக ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும். எல்லாரும் தூங்குறப்ப நம்மளால் தூங்க முடியலேங்கிற ஏக்கத்திலேயே தூக்கம் பிடிபடாது. அப்போது மனசில் தூக்கம் வராதப்போ என்னென்ன மாதிரி சிந்தனைகள் அதிகமாக வரும்னா, இந்த தூக்கம் இப்படியே இன்னும் மோசமாக போயிடுமோ, நம்ம இது போன்ற அனுபவத்தை இதுக்கு முன்னாடி சந்தித்ததே இல்லையே, ஆனால் இப்போ மட்டும் ஏன் இந்த தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா தெரியும், காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், நேரம் வந்துருச்சுன்னா தூக்கம் வரும் அப்படின்னு பதிலும் சொல்லிக்கும். அப்போது மனசு ஒரு நிலை இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தா தூக்கம் வந்துரும்னு நினைப்போம். ஆனால் தூக்கம் கண்ணை மூட முடியாது. கண்ணை மூடினாலும் அந்த ஒரு மாதிரி இறுக்க நிலையில் மனசு செயல்படும். நான் இதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அதை பற்றின சிந்தனையே அதிகமாக வரும். தூங்க முடியலையே அப்படிங்கிற சிந்தனையே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். இது எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும், இது சரியாகுமா ஆகாதா, மருந்து சாப்பிட்டா வந்துருமா, அப்போ மருந்து சாப்பிட்டு ஏன் வரல இப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி உங்களை தொலைச்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த சிந்தனை அதிகமாக போகிறப்ப தான் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அந்த நிலையில் உங்களுக்கு தலைவலி அதிகமாயிரும். அப்போது நான் எத்தனை தடவை தான் இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறது, எத்தனை பேர்த்த தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது, இதை தூக்கம் வரலைன்னு எத்தனை பேர்த்துக்கிட்ட இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சங்கடப்படுறாங்க, நான் என்ன அப்படியா, எனக்கு என்ன ஏதாவது ஆயிடுச்சா இந்த தூக்கம் வராதுக்கு, இப்படின்னு பல கேள்விகள் ஓடிட்டே இருக்கும். இதனால் உங்கள் மேலே உங்களுக்கே வெறுப்பு வந்துடும்.
ச்சே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனால் ஏன் நம்ம இது பிரச்சனையா எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு நிலைக்கும் கூட தள்ளி விட்டுரும். எங்கே திரும்பினாலுமே இந்த எண்ணமானது சிந்தனையானது உங்களை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். நைட் ஆயிருமோ, மாலை நேரம் ஆயிடுச்சு, மதியம் 2 மணி ஆயிடுச்சு, சீக்கிரமாக 5 மணி ஆயிருமே, 5 மணி ஆயிடுச்சு, சீக்கிரமாக 7, 8 ஆயிருமே அப்படின்னு சொல்லி அந்த நேரம் வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டு படுத்தோம்னா காலையில் வரைக்கும் நேரம் வந்து கடந்தே செல்லாது. அந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலையில் அதிகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சரி இது எல்லாம் மறக்கலான்னு சொல்லி பாட்டு கேட்கலான்னு நினைப்பீங்க. அந்த திரும்ப திசையெல்லாம் ஏதாவது ஒரு பாட்டு கேட்கும். ஆனால் உங்களால் அதையும் கேட்க முடியாது. உங்கள் மனசு வந்து ஒரு இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தூக்கம் வராத நிலைங்கிறது மற்றவங்களுக்கு சாதாரணம். ஆனால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி, வருத்தம், வேதனை தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் எப்படி காலம் நேரம் பதில் சொல்லும்? கொஞ்சமாவது நம்ம யோசிக்கிறோமா? இல்லை ப்ரேயர் பண்ணால் சரியாகும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம். அப்போவும் உங்கள் மனசு தெளிவாகுதா? இல்லை. பல பாடல்களை கேட்குறோம். மனசு தெளிவாகுதா? இல்லை. பல கதைகளை கேட்குறோம். மனசு தெளிவாகுதா? இல்லை. உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறீங்க. மனசு தெளிவாகுதா? இல்லை. அப்போது இந்த மாதிரி பல எண்ணம், சிந்தனை உங்களை தொலைச்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு விரக்தி நிலை வந்துடும். வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். ஏன் இந்த நிலை அப்படிங்கிற மாதிரி எல்லார்த்து மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். அப்போ மருந்துனால் இதை குணப்படுத்த முடியாது, மனோதத்துவத்தினால் இதை குணப்படுத்த முடியும். அதுக்கு தான் எங்களோட நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் தூக்கமின்மை என்கின்ற ஒரு பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு, இந்த சமுதாயத்தோடு, குடும்ப நபர்களோடு இணைந்து எப்படி மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும், இந்த தூக்கம் வராத நேரத்தில் தன்னை எப்படி தயார்படுத்தி இந்த சமூகத்திலும் குடும்ப நபர்களிடத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.